அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மகத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய 16வது நாளின் இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு நாம எல்லோரும் அல்லாஹுடைய வீட்டில அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்காக வேண்டி நாம செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹு ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் நம்ம எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல மேலெண்ணம் வைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைய நாளில் ஹாஃபில்கள் 16 ஜுஸுக்களை பரிபூர்ணமாக நமக்கு முடித்து தந்திருக்கிறாங்க. தொழுகையில இளம் ஹாஃபில்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? 16 ஜுஸுக்களை தொழுகையில நமக்கு ஓதி இமாமத்து பண்ணி தந்திருக்கிறாங்கன்னா. இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள் சூரா அல் கஹ்ஃப், சூரா மரியம், சூரா தாஹா, 3 அத்தியாயங்களை தொழுகையில முடிச்சு தந்திருக்கிறாங்க. பொதுவாகவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் அல்லாஹ்விடத்துல நரக வேதனையில இருந்து பாதுகாப்பு தேடணுமா? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் நாளைக்கு மறுமையில தீயவர்களுக்கு அல்லாஹு தண்டனையாக கொடுக்கக்கூடிய நரக வேதனை இருக்குது இல்லையாமா, இந்த நரக வேதனையில இருந்து அல்லாஹுவிடத்துல அடிக்கடி பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இம்மையினுடைய நன்மைக்காக வேண்டி நாம் அல்லாஹுவிடத்துல பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இம்மையில எங்களை இறைவா நல்லபடியாக வாழ வைப்பாயாக, பொருளாதார விசாலத்தை தருவாயாக என்பதாக சொல்லி இம்மையில நாம வாழ்கிறோம் தானே. இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஃபுல்லா அல்லாஹ்விடத்துல என்ன செய்கிறோம்? பிரார்த்தனையில நாம கேட்கிறோம். ஆனா வசதியாக நாம் என்ன செய்து விடுகிறோம்? நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை விரும்பியோ விரும்பாமலேயோ அல்லாஹ்விடத்துல கேட்க மறந்து விடுகிறோம். எதை? இம்மைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல எல்லாம் கேட்கிறோம், தப்பு ஒன்றும் கிடையாது. இம்மைக்காக வேண்டி இந்த உலகத்துல நாம வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹுவிடத்துல எல்லா அருள்கொடைகளையும் நாம கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரவும் செஞ்சிருக்கிறார். ஆனால் வசதியாக நாம் என்ன செய்து விடுகிறோம்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹுவிடத்துல விரும்பியோ விரும்பாமலோ கேட்க மறந்து விடுகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, நாளைக்கு மறுமையில தீயவர்களை நரகத்துல கொண்டு போய் அல்லாஹ் போடுவான் தானமா. இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தீமைகளை அதிகமாக சம்பாத்தியம் செய்தவர்களை நரகத்துல கொண்டு வந்து அல்லாஹ் போடுவான் பாருங்க. அந்த நரக வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நரகத்துடைய வேதனையுடைய கடுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து கொண்டதின் காரணத்தினால் நபிகள் நாயகத்திற்கு வஹியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து கொடுத்ததின் காரணத்தினால் மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்திற்கு போனாங்க தானே. அந்த விண்ணுலக பயணத்துல நரகவாதிகள் அனுபவிக்கக்கூடிய தண்டனையை நேரடியாக பார்த்ததின் காரணத்தினால் இந்த உம்மத்திற்கு நரகத்தை பற்றிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி என்ன செய்திருக்கிறாங்க? பண்ணியிருக்கிறாங்கம்மா. எனவேதான் எதுக்கு நான் நரகத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு ஓதப்பட்ட சூறா இருக்குது இல்லையாம்மா, சூரா மரியம், அந்த அத்தியாயத்துல நரகத்தை பற்றிய ஒரு சின்ன நோட்ஸ் அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு தருகிறான். அதை உங்க கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னாடி தான் நரகத்தை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். அப்ப நரகத்தினுடைய கடுமையான வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தொழுகையினுடைய கடைசி பகுதி இருக்குது பாருங்க. தொழுகையினுடைய கடைசி பகுதி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி போட்டு தொழுகையை நாம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்த தொழுகையை எதை கொண்டு முடிக்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி போட்டு சலாமை கொண்டு என்ன செய்கிறோம்? முடிக்கிறோம். இது நம்ம தொழுகை. இந்த சலாமை கொண்டு முடிப்பதற்கு முன்னாடி தஷஹுதுல உட்கார்ந்துக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹுவிடத்துல அல்லாஹுவை புகழுகிறோம். நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். எதுல? அத்தஹியாத் இருக்கிறோம் இல்லையாமா, அத்தஹியாத்து
தஷஹூத் இருக்குது இல்லையம்மா, இந்த அத்தஹியாத்துல உட்கார்ந்த உடனே நாம் என்ன செய்கிறோம்? அத்தஹியாத்து அல் முபாரகாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அப்படின்னு சொல்லி போட்டு காணிக்கை செலுத்துறோம் தானே அல்லாஹ்விற்கு. அல்லாஹ்வை கௌரவப்படுத்தியதற்கு பிறகு நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து ஓதுகிறோம். நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து ஓதியதற்கு பிறகு ஷஹாதா சொல்லுகிறோம். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்லி போட்டு ஷஹாதா சொல்லுகிறோம். ஷஹாதா சொல்லி முடிச்ச உடனே என்னமா செய்யறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபரி வ அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம். அல்லாஹ்ட்ட சொல்றோமா இல்லையா? என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, இதெல்லாம் நாம உள்வாங்கி ஓதணுமா? நாம இந்த இந்த பிரார்த்தனைகள்லாம் இருக்குது பாருங்க. மனிதன் என்கிற அடிப்படையில தப்பு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனாலும் என்ன செய்யணும்? தொழுகையில நாம ஈடுபடுகிற பொழுது நாம என்ன துவா ஓதுகிறோம் என்பதை மனமாற விரும்பி தெரிஞ்சு என்ன செய்யணும்? ஓதணும். அப்ப என்ன செய்யணும்? கடைசியாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபரி, இறைவா என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னைய கொண்டு போய் கபூர்ல என்ன செய்வாங்க? அடக்கம் செய்வாங்க. அடக்கம் செஞ்சோம்னா அந்த கபருடைய வாழ்க்கை எனக்கு வேதனைக்குரிய வாழ்க்கையா இருந்தா என்னத்துக்காகிறது? எனவேதான் கபருடைய வேதனையிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறோம். எப்படி பாதுகாப்பு தேடுகிறோம்? இன்னி நானே அஊது பிக, உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், மின் அதாபில் கபரி, கபருடைய வேதனையிலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன சொல்றாங்க? வஅஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், இறைவா ஜஹன்னம் என்கிற நரகம் இருக்குத, அந்த நரகத்தினுடைய வேதனையில இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக தொழுகையினுடைய கடைசி இருப்பு இருக்கு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அத்தஹியாத்துல தூய்மையான முறையில, இஹ்லாஸான முறையில, உள்ளம் தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில அத்தஹியாத்துடைய இருப்புல கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான். எப்படிமா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எனவேதான் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கடைசி பகுதியில, தொழுகையினுடைய கடைசி பகுதியில தூய்மையான முறையில கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான் சொல்லி போட்டு எதை பத்தி கேட்க சொல்லி தராங்க? கபருடைய வேதனை விட்டு இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், ஜஹன்னம் என்ற நரகத்தினுடைய வேதனையிலிருந்து இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி போட்டு தொழுகையில இந்த துவாவை ஓதுங்கன்னு சொல்லி போட்டு கத்து தாராங்கம்மா. அல்லாஹ்வுடைய ரசூலும் ஓதி இருக்கிறாங்க, நாமளும் ஓதிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இது நரகத்தை பற்றிய ஒரு மெசேஜ். இன்றைக்கு சூரா மரியம்ல ஹாஃபில்கள் ஓதுனாங்க இல்லையம்மா, அந்த சூரா மரியத்துடைய கடைசி பகுதியில வந்துகிட்டு இருக்கும் பொழுது நரகத்தை பற்றிய ஒரு சின்ன நோட்ஸ் அல்லாஹ் தாரான். எப்படி தாரான்? ஃபவ ரப்பிக்க, நபியே உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் என் மீது சத்தியமாக, அப்படி சொல்லல. ஃபவ ரப்பிக்க, நபியே உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, ரப்பின் மீது சத்தியமாகன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தன்னைத்தானே என்ன பண்றான்? தனக்கு மேலேயே சத்தியம் போடுறான். அல்லாஹ் சத்தியமிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அந்த சத்தியத்திற்கு பின்னாடி சொல்லக்கூடிய மெசேஜ் சாதாரண மெசேஜ் கிடையாதுமா. இதை நாம உள்வாங்கிக்கிடணும். எது? நாமளே நமக்கு மத்தியில பேசும் பொழுது எப்போ நாம சத்தியம் போடுவோம்? என் பேச்சை நீங்க நம்பலன்னு வச்சுக்கிடுங்க, என் பேச்சை நீங்க ஏற்றுக்கிட மாட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, சத்தியமா அப்படிதான் இப்படி சொல்றோம் இல்லையா? என்னை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, நான் சொல்லக்கூடிய மெசேஜை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்பதானே நான் சத்தியம் போடுவேன். அப்ப சத்தியம் போட்டா தானே நீங்க என்னையும் நம்புவீங்க, நான் சொல்லக்கூடிய மெசேஜையும் நம்புவீங்க. அப்ப அல்லாஹ் எப்படி சத்தியம் போடுறான் பாருங்க. ஃபவ ரப்பிக்க, நபியே உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லநஹ்ஷுரன்னஹும், அல்லாஹ்விற்கு யாரெல்லாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்களோ இவர்களை நாம் எழுப்புவோம். அல்லாஹ்வை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ இவர்களை நாம் ஒன்று கூட்டுவோம். வஷ்ஷயாத்தீன, ஷைத்தான்களையும் நாம எழுப்புவோம். அப்ப ரெண்டு பேரையும் எழுப்பியாச்சா? அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த மக்களையும் எழுப்பியாச்சு, ஷைத்தானையும் என்ன செய்தாச்சு? எழுப்பியாச்சு. எழுப்பினோம்னா சும்மல நுஹதிரன்னஹும் ஹவுல ஜஹன்னம ஜிசியா, என்ன சொல்றான்? இவங்களையும் எழுப்பியாச்சு, சைத்தான் கூட்டத்தையும் எழுப்பியாச்சு. எழுப்பின உடனே
சும்ம பிறகு லநுஹ்திரன்னஹும் லநுஹ்திரன்னஹும் திட்டமாக திட்டமாக ரெண்டு திட்டமாக சொல்றாமா. சும்ம பிறகு லநுஹ்திரன்னஹும் திட்டமாக திட்டமாக இவர்களை கொண்டு வருவோம். எழுப்பியாச்சா? எழுப்பினதுக்கு பின்னாடி கொண்டு வருவோம். யார? அல்லாஹ்வை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அந்த மக்களை கொண்டு வருவோம். ஷைத்தான்களையும் கொண்டு வருவோம். எங்க கொண்டு வருவோம்? ஹவுல ஜஹன்னம ஜிசியா, நரகத்தை சுற்றி முழங்காலிட்டவர்களாக நாம் கொண்டு வருவோம். சூரா ஜாசியான்னு சொல்லிவிட்டு ஒரு அத்தியாயம் இருக்குது இல்லையாமா, சூரா அல் ஜாசியா. அல் ஜாசியா அல் ஜாசியான என்ன அர்த்தம்? முழங்காலிட்டவர்களாக அப்படின்னு அர்த்தமா. ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான் வேற ஒரு இடத்துல. சூரா அல் ஜாசியான்னு சொல்லி போட்டு அல்லாஹ் இறக்கி வைத்து இருக்கிறான். அந்த சூறாவிற்கு பேர் என்ன பேரு? முழங்காலிடுதல் அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? இங்க நமக்கு சப்ஜெக்ட் என்ன? எழுப்பியாச்சா? எழுப்பினதற்கு பிறகு சும்ம பிறகு லநுஹ்திரன்னஹும், அந்த ஷைத்தான் கூட்டத்தையும் திட்டமாக திட்டமாக நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ்வை நிராகரித்த மக்களையும் திட்டமாக. அப்ப நம்ம யோசிக்கணும், யார் ரப்பை நான் எந்த வகையில நிராகரிக்கிறேன்? என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா? நான் நன்றி கெட்டவனாக இருந்தால், அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக நாம இருந்தால் இந்த கூட்டத்துல நாம சேருவோம். அல்ல பாதுகாக்கணுமா? எனவே தான் இந்த வசனத்துல உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் ஒரு முக்கியமான. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஃப்ரீயாட்டு இருக்கும் பொழுது சூரா மரியத்துடைய ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டு வாங்கம்மா. அதிலும் குறிப்பாக கடைசி ஒரு பேஜ், 2 பேஜ், 3 பேஜ், 3 பக்கம் இருக்குது பாருங்க. இந்த 3 பக்கத்தை படிச்சு பாருங்க. மாஷா அல்லாஹ் நிறைய செய்திகள் அதுல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அப்ப கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவோம்? ஹவுல ஜஹன்னம, ஜஹன்னம் என்ற நரகத்தை சுத்தி நாம கொண்டு வருவோம். ஜிசியா, முழங்காலிட்டவர்களாக கொண்டு வரும். எப்படி இருக்கும்? பள்ளிக்கூடத்துல நாமெல்லாம் சின்ன பிள்ளையாட்டி இருக்கும்போது பாடம் படிப்போம். பாடம் ஒழுங்கா படிக்கிறோம், கிளாஸுக்கு வெளில போய் முழங்கால் போடுறான் அப்படிங்கிறாங்க இல்லையா? இப்படி முழங்கால் போட்டு நாம நிற்கிறோம். ஹைஃபுல் மதரசால பழைய பாடம் கொடுக்கலன்னா தனியா ஒரு சாத்துவாங்க. எப்படி சாத்துவாங்க? முழங்கால் போட்டு உட்காரு, பழைய பாடத்தை சொல்லி போட்டு சாத்துவாங்க. தப்பு போட்டோம்னா அப்படித்தானே இல்லையா? புது பாடத்துக்கு அடி அப்படி உண்டா? இங்க புது பாடத்துக்கு அடி, முழங்கால் போட்டு அடிக்கிறது. சரிங்களாம்மா? ஹவுல ஜஹன்னம ஜிசியா. சும்ம பிறகு லநன்ஸிஅன்ன மின் குல்லி ஷியஅத்தின், எல்லாம் முழங்கால் போட்டு அப்படி இருப்பாங்க. நரகத்தை சுற்றி அப்படியே அந்த ஸ்டில்ல நீங்க அப்படியே உங்க முன்னாடி கொண்டு வாங்க. எல்லாம் போட்டாச்சா? முழங்கால் போட்டு நிற்கிறாங்களா? சும்ம பிறகு லநன்ஸிஅன்ன மின் குல்லி ஷியஅத்தின், சும்ம பிறகு லநன்ஸிஅன்ன திட்டமாக திட்டமாக மின் குல்லி ஷியஅத்தின், இந்த கூட்டத்துல இருந்து நாம கலட்டி எடுப்போம். ஐயுகும் அஷத்து அலர் ரஹ்மானி ஐத்தியா, இந்த கூட்டத்துல ரஹ்மானுக்கு துணிந்து வரம்பு மீறியவர்கள் யார் என்பதை தனியா கலட்டி எடுப்போம். ரஹ்மானுடைய விஷயத்துல ரஹ்மான் நமக்கு என்ன கட்டளையிட்டா, ரஹ்மான்னா யாருமா? படைத்த ரப்பு. ரஹ்மானுடைய விஷயத்துல துணிந்து வரம்பு மீறியவர்கள் யார் என்பதை லநன்ஸிஅன்ன, திட்டமாக திட்டமாக அவர்களை நாம் கலட்டி எடுப்போம். எப்படி பிறக்கிறது? அப்ப எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. சும்ம லநன்ஸிஅன்ன மின் குல்லி ஷியஅத்தின் ஐயுகும் அஷத்து அலர் ரஹ்மானி ஐத்தியா. அடுத்து சொல்றான், வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா, உங்கள ஒவ்வொரு நபர்களும் நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும். இது நபியே உன்னுடைய ரப்பு முடிவு செய்து விட்டான் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப ரமலானுடைய மாதத்துல இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ற முடியுமா? கூட எதையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும். நரக வேதனையில இருந்து இறைவா எங்களை. ஒரு இடத்துல எல்லாம் கேட்கிறான். இந்த வசனம் எங்க வருது? ஃபமா அசுபரஹும் அலன்னார், எங்கமா வருது? சொல்லுங்க பார்ப்போம். ஃபமா அசுபரஹும் அலன்னார், சூரத்துல் பக்ரால 2வது ஜுஸுல லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, அந்த வசனத்துக்கு மா கபுல் என்னது? ஃபமா அஸ்பரஹும் அலன். அல்ல எப்படி கேட்கிறான் பாருங்க. ஃபமா அசுபரஹும் அலன்னார், நம்மளை பார்த்து கேட்கிறான், நரகத்தை நீங்க எப்படிதான் தாங்கிக்கிட போறீங்க? ஃபமா அசுபரஹும் அலன்னார், நரக வேதனையில நீங்க எப்படி பொறுமையா இருக்க போறீங்க?
நரகத்துல தூக்கி போட்டுட்டோம்னா அந்த வேதனையை நீங்க பொறுமையாட்டி எப்படி தாங்கிக்கிடுவே? ஒரு காய்ச்சலை தாங்க மாட்டேங்கிறோம் அந்த உலகத்துல, ஒரு சின்ன தலைவலியை தாங்க மாட்டேங்கிறோமே, ஒரு சின்ன வயிற்று வலியை தாங்க மாட்டேங்கிறோமே. அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அசுபரகும் அலன்னா, சப்போஸ் நரகத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நரக வேதனைகளை நீங்க எப்படி பொறுமையாட்டி இருப்பீங்க? ஹைக்கூ கவிதைன்னு சொல்லி போட்டு ஒண்ணு இருக்குதுமா, ஹைக்கூ கவிதைன்னு சொல்லுவாங்க. ஒத்த வரியில நிறைய அர்த்தம் கிடைக்கிற மாதிரி ஹைக்கூ கவிதைகள் சொல்லுவாங்க. மாணவர் உஸ்தாதிட்ட கேட்கிறாரு, உங்க குரான்ல எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுறீங்களே, ஹைக்கூ கவிதை இருக்குதா எப்படி கேட்குறாங்க. அதுவும் இருக்குது அப்படிங்கிறாங்க உஸ்தாத். அது என்ன ஹைக்கூ கவிதை அப்படின்னு கேட்டோம்னா, நாளைக்கு மறுமையில ஒத்த வரியில நிறைய அர்த்தம் தர்ற மாதிரி, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்ன பண்ணுவான், நரகத்துல கொண்டு பாவிகளை கொண்டு அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி ஒன்னாசி அஜ்மஈன், ஜின்னு வர்க்கத்துல இருந்து மனித வர்க்கத்துல இருந்து நரகத்தை கொண்டு அவங்கள போட்டு நரகத்தை நிரப்புவோம். நரகத்தை அம்ல அன்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வீடுகளில் பெண்கள் பைப்பு டேப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு குடத்தை வச்சு தண்ணி பிடிக்கிறாங்களேம்மா, தண்ணி அப்படியே குடத்துல உளுந்து குடம் நிரம்பி வடியுது பாருங்க, இதுக்கு பேரு தான் அம்ல அன்ன. வெறுபு என்ன வெறுபு? ஒரு சொம்பு, அந்த சொம்புல இப்படி தண்ணி ஊத்துறிய, அந்த சொம்பு நிரம்பி இப்படி தண்ணி வடியுது பாருங்க, இதுக்கு பேரு தான் மலை நிரப்பினான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி ஒன்னாசி அஜ்மஈன், மனித வர்க்கத்துல இருந்து ஜின் வர்க்கத்துல இருந்து நரகத்துல கொண்டு தட்டி நரகம் நிரம்பி வடியும். நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, ஹலிம்த லஅதி யௌம நகூலு லி ஜஹன்னம, ஜஹன்னம் என்ற நரகத்தை பார்த்து நாம கேட்போம், ஹலிம்த லஅதி, இவ்வளவு வரை தூக்கி போட்டு நிரப்பி இருக்கிறன, வயிறு நிரம்பினாயா? இப்போ எனக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, நம்மளாம் சாப்பிட்றோம், சாப்பிட்டோம்னா வயிறு நிரம்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நிரம்பிட்டாங்க. இதுதானே பதிலு. சாப்பாடு போடுறோம், சாப்பிட்றோம், கல்யாண பந்தியில உட்காந்துருக்கோம், சாப்பாடு போடுறாங்க, வயிறு நிரம்பினீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாங்க. இதுதானே பதிலு. நரகத்துட்டு அல்லாஹ் கேட்கிறான், வயிறு நிரம்பினாயா? நரகம் கேட்குமா ரிப்ளை அல்லாட்ட, இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்குதா? ஹலிம்த லஅதி, வயிறு நிரம்பினாயா? வ தகூலு, நரகம் கேட்கும் அல்லாஹ் விடத்துல, ஹல் மின் மஸீது, இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்குதா? நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, வயிறு நிரம்பினாயா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்குதுன்னா வயிறா டயராலன்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா வயிறு நிரம்பினாயா கேட்டா ஆமான்னு சொல்லு, அது இல்லைன்னு சொல்லு. வயிறு நிரம்பினாயா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்குதா, அது என்ன இது? நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வயிறு நிரம்பினாயா? நரகம் கேட்குது, இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகளை இந்த சூறாவுல அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். சரிங்களா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கிற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கப்படுவானாக.